சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அனிருத் அவர்கள் பிடித்தமான இசையமைப்பாளராகவும் ஒரு லக்கி சாமாகவுமே ஆகிட்டாரு. அவருடைய அடுத்தடுத்த படங்கள்ல அனிருத் அவர்கள் தான் இசையமைச்சிட்டு இருக்காரு. சமீபத்துல திடீரென தலைவர் 173வது படத்திற்கு அனிருத் இசையமைக்கல. அந்த படத்தை சுந்தர் சி இயக்குவதாக இருந்தது. அனைவருக்குமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த படமுமே சுந்தர் சி அவர்களால் கைவிடப்பட்டு மீண்டும் அந்த படத்திற்கு சிவ சக்கரவர்த்தி அவர்கள் கமிட் ஆனாரு. ஆனால் அப்போது பாத்தீங்கன்னா அனிருத் மீண்டுமே அந்த படங்கள்ல கொண்டு வரப்பட்டாரு. சோ இப்படி சூப்பர் ஸ்டாருடைய படங்களுக்கு தொடர்ச்சியாக அனிருத் அவர்கள் இசையமைச்சிட்டுமே இருக்காரு. படத்துடைய கதையை தாண்டி இவர் சூப்பர் ஸ்டாருக்கு போடுற பீஜமுமே வேற லெவல்ல இருக்கு. இவருடைய இசைக்காகவே பல படங்கள் ஓடியதுண்டு. குறிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய படங்களையுமே சொல்லலாம். அதிலுமே ஜெயிலர் படத்துல இவர் போட்ட பீஜம் தான் வேற லெவல்ல இருக்கும். ஆகையால பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்திற்காக சன் பிக்சர்ஸ் உடைய கலாநிதி மாறன் அவர்கள் அனிருத் அவர்களுக்கு கார் ஒன்று கூட பரிசாக கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில ஜெயிலர் 2ஆம் பாகம் தற்போது உருவாகிறதுக்கு படத்திற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஒரு பக்கம் சூப்பரா போயிட்டு இருக்கா. நம்ம அனிருத் அவர்கள் இந்த படத்திற்குமே இன்னொரு கார் வாங்கி விடுவார் போலயே அப்படின்ற மாதிரி பக்காவாக இசையமைச்சிருக்காரா. படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு நாளை மாலை ஒரு ப்ரோமோவுடன் வெளியாக இருக்கா. இந்த பாடலை கேட்க உங்கள யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.